நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா அவரு மைக் இருக்கு, நீங்க அவரு பச்சை பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருமே தெரியும் சார். பச்சை கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பாரு சார். அதாவதுன்னா சார் அவர் எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு மைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். தில்ல பாருங்க சார், எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துல மைக் வச்சிருக்காரு, நாங்களாம் இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளவு சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்றது அவரை விட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, சாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போட்டுங்கண்ணே, இதை போடுங்க, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோட காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கண்ணார். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னு. இல்லை அண்ணன் எட்டு போய் சொல்லிட்டாருங்க, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போனதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் 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 அப்படின்னு உங்களால நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது மிஸ்கின் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறது. டைரக்ஷன்ல இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமா நல்ல வார்த்தை பேசுற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா அவரு மைக் இருக்கு, நீங்க அவரு பச்சை பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருமே தெரியும் பச்சை சார். கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பாரு சார். அதாவதுன்னா சார் அவர் எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு மைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். தில்ல பாருங்க சார், எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துல மைக் வச்சிருக்காரு, நாங்களாம் இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளவு சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்றது அவரை விட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அது இல்லாம வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ எல்லாம் நோட் பண்ணி அவங்க பேரை சொல்லி கைத்தட்டுங்கப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் ஆகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்கு, நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை, ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் உள்ளத்துல வந்து நிஜமாவே நல்ல குழந்தை அவரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே ஒரு கத்துக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும். அதாவது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிட்டு சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு ஆக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டு இருப்பார். இல்லை சார் அது அங்கிருந்து இப்போ சொல்லுங்க அப்படின்னு வேற ஆங்கிள் போயிடுவாரு. என்ன சார் ஒரே இடத்துல இருந்தா போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படிதானு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்துல. ஏன்னா அவரது போர்ஷன் ட்ரெயின்ல, எங்களது வேற இடத்துல. எனக்கு இவர் காம்பினேஷன் இருக்கு, இவருதும் கிடையாது. நாசர் சார் கூடயும் காம்பினேஷன் இல்லை.
ஆனா அந்த விஜய் சேதுபதி சார் நடிச்ச அந்த போர்ஷன்ஸை போட்டு போட்டு தான் எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் எடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பேசிங் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமா இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்ல என் போர்ஷன் மட்டும் தான் பண்ணேன். நிஜமா ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் வந்து அங்கங்கே நிறைய லெவல் கிராசிங்ல நின்று தான் வரும். அது மாதிரி இது நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் இது மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால ஸ்லோ வரும். ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சுரேஷ் சார். பட் அடுத்து நீங்க பேசணும். பட் பிஃபோர் தட் கேன் வி ஆல்சோ இன்வைட் ஷாஜி சார் onto the stage and Selva sir, can you also please join us? Selva sir இன்னும் வந்திருக்காரு. Shall I start? Yes, please sir. என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான தானு சார். கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலா சொல்லணும்னா கபாலிடானா தானுடா, அதான் தானு சார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை always the tough guy, the great master or மிஷ்கின் சார். he knows everything. நிறைய படிப்பார். மிஷ்கின் சார் ஆபீஸ் போனா புக்ஸா இருக்கும், அத்தனையும் படிச்சு அந்த நாலேஜ் அவ்வளவு இருக்கு. that's why he is a man of confidence. அதனால தான் he creates magic. அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, he is not only the director, he is also the music director. இன்னைக்கு விழா நாயகனும் அவர் தான். thank you sir. after துப்பறிவாளன் again ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங் இதுவரைக்கும் அவர் பண்ணாதது நான் பார்த்தது இந்த படத்துல. ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்சஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். தானு சாருக்கு மிக 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 நன்றி சார். சீக்கிரம் பேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் டக்கு டக்கு மறந்து எல்லா தப்பும் என்னதான். குட் ஈவினிங். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். I wish the producer, director, cast and crew all the best. Thank you. Thank you sir. Speed ஆயிடுச்சு ட்ரெயின். Come on sir. எனக்கு இங்க இருந்து ஒண்ணுமே சரியா தெரியல, பயங்கரமா கிளேர் அடிக்குது. there are so many stars. இந்த ஸ்டார்ஸோட கிளேர் நினைக்கிறேன், கண்ணாடி வர வச்சிருக்கனால ஒண்ணுமே பெருசா தெரியல. பட் ஐ மீன் so happy to be a part of this project. ஒரு so many stars. இப்போ நீங்க பார்த்தா தெரியும் அவ்வளவு பேர். all are big stars. legendary producer and Mishkin legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டுகளோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதெல்லாம் நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம், பட் உண்மையில இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மிஷ்கின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேங்க் ஈச் அதர். ஸோ ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3வது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் முகமூடி டைமில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டா இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயின்ல இருக்கீங்க, அவ்வளவுதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒண்ணுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயின்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னியில
ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார் அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய். Thank you, sir. Thank you so much, gentlemen. ரொம்ப ரொம்ப நன்றி. சார் இந்த பன்னீர் சோடா வந்து முத்தத்தை கொடுத்துட்டாரு சிங்கம்புலி சார். சார் ஒரு வார்த்தைகளும் சொல்லலாமா, இல்ல முத்தம் மட்டும் தானா? ஹலோ. இல்ல நீங்க ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஐ லவ் யூ மிஸ்கின் சார். ஐ லவ் யூ. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிக்கணும்னு அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுறது, எப்படி பேசுறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணது. இருந்தாலும் இந்த படத்தில் ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், தானு சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், தானு சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், துட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பார்த்து பாடினார். இது ஒரு சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளவு பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ put 50 low mount here, put 50, put 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுத்தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அண்ணன் சிங்கப்பண்ணே முடிஞ்சிருச்சு, அண்ணன் கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லாரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, வந்து போவோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 48 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க,
அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க, அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்கல்ல, நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, சாட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போட்டுங்கண்ணே, இதை போடுங்க, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோட காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு யாருக்கா யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னு. இல்லை அண்ணன் எடுத்து போய் சொல்லிட்டாருங்க. ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போனதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், அவங்ககிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தாமு சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆண்டவன் கட்டளை சகோதரன் விஜய் சேதுபதி சேதுவிட பண்ணேன், அதுக்கப்புறம் கற்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்கு இது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி. ஐ லவ் சேது, ஐ லவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் திரையில பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கலாம். ஆனா அவரோட பழகுனதுக்கு அப்புறம் அவர் மேல அதிகபட்சமான மரியாதை கண்டிப்பா உருவாகியே ஆகும். அப்படி ஆகாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். That's his speciality. As an actor, we all look up to him. I think நீங்க எல்லாருமே you've learned so much. All the girls said that shows அவர் எவ்வளவு ப்ரொடெக்டிவா வச்சுக்கிறாங்கன்னு. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. Please. I love you. முத்து என்ற காட்டான் சேது, ஐ லவ் யூ. Thank you. Thank you.